வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுறோன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் நட்ஸு ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே இப்படியும் சாப்பிட்லாங்க. ப்ளூபெர்ரி, கிரான்பெர்ரி எல்லா பெர்ரிஸும் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், ப்ளூபெர்ரி, கிரான்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி எல்லாமே இந்த மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னே ரொம்ப கம்மியாக 1-2 நீங்கள் சாப்பிடுங்க. சுகர் லெவல் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு அண்ணா சொன்னாங்க. அதனால தான் இப்படி ஆரம்பித்தோம். எப்பயுமே ஊற வச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி இங்கே பாருங்கள், பாதாம், பிஸ்தா, ஒரே ஒரு முந்திரி, இதே போதும் ரமணி, நீங்கள் ரொம்பையும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பாருங்கள், ஒரே ஒரு பிக்கு, ஒரு 2 பெரிச்சம்பழம், இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு கூட எல்லாமே கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு எல்லாமே ப்ளூபெர்ரியிலேருந்து எல்லாமே சூப்பராக இங்கே கிடைக்குது. எல்லாமே இந்த மாதிரி கலந்து ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 எடுத்து போட்டு நீங்கள் ஒருத்தங்களுக்கு தான் இது நான் சொல்கிறேன், அது மாதிரி சாப்பிடுங்க. சமீபத்தில் நான் சென்னைக்கு போகிறப்போ அண்ணம் எனக்கு இந்த ஆல்மண்ட் மில்க் பவுட்ரு கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நேற்று பார்த்திங்கன்னா சாமி பிரசாதத்துக்கு பால் பாயசத்துக்கே அது போட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் தான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி பிடிக்குங்கிறதுனால நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். ஆனால் அதில் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஒன்றுமே போட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல கூலான பால் தான் இது. காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா காலையில் நமக்கு இது ஃபில்லிங்காக தான் இருக்குது. எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஆமாம், இதுவே நல்லா இருந்தது. அதுவும் உங்களுக்கு இல்லைன்னா தேன் போட்டு ஒரு வெள்ளரிக்காய், நெல்லிக்காய் எல்லாம் போட்ட ஒரு ஃப்ரெஷ் ஜூஸுங்க, இதுவும் எடுத்துக்கலாம். காலையில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.